பேசவா? ம். நான் வந்து கல்லங்குடி கிராமத்தை சேர்ந்தவ. ஆடு மேய்க்கிறோம். ஆடு மேய்க்க இங்கே வந்திருந்தேன் நான். வெள்ளிக்கிழமை அன்று வந்து உட்காந்துருந்தோம். சேசிபி பேத்து கிடந்துச்சு மண்ணு பக்கம். அங்கிட்டு போய் உட்காந்துருக்கையிலே இது கிடந்துச்சு. இந்த பொருள் எடுத்தேன். எடுத்து கழுவி பார்த்தேன். இது விளக்கா இருந்துச்சு. விளக்கா இருக்கவும் விளக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணமையை நின்றுச்சு. தமிழரசு விளக்குப்பா அப்படின்னு சொன்னேன். என்னத்தை விளக்குங்கிறிய இது அப்படின்னு சொன்னிச்சு. இது அகல் விளக்குப்பா அந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னேன். கொண்டாந்து சிவன் பெருமாள்கிட்ட வரையில சிவனுக்கிட்ட இருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு எனக்கு. நான் வச்சுட்டு சிரிச்சுட்டு போயிட்டேன். வெள்ளிக்கிழமை அன்று. சனிக்கிழமை நான் வரல. சனிக்கிழமை நைட்டு என்னை தூங்க விடாம வா வந்து 100 வருஷம் ஆச்சு இந்த விளக்கை ஏற்றி, 100 வருஷம் ஆச்சு இந்த விளக்கை ஏற்றி வா வந்து ஏற்று அப்படின்னு கூப்பிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு. அப்போ யாரோட வர்ற அப்படின்னு கேட்டேன். நான் யாரோட வர்றது அப்படின்னு. என் பேரே மாதேசு. அவனை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் வர முடியலை. எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீ வரத்தே வேணும்னு சொல்லாங்க என்னைய. இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நீ வந்தே ஆகணும் என்னை கூட்டிக்கிட்டு. 100 வருஷம் ஆச்சு அந்த விளக்கு, நீ ஏற்று அந்த விளக்கை வந்து அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஏற்றுறேன், நான் காலையில் வரேன், என்னை தூங்க விடுங்கணும். 12:30 மணி ஏற்றி என்னை தூங்க விடலை. நான் எந்திரிச்சு மறுபடியும் உட்காந்துக்கிட்டே இருந்து செல்லியம்மாளையும் கற்பனையும் வேண்டிக்கிட்டு சிவனே என்னை தூங்க விடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்தேன். படுத்தா 5 மணிக்கெல்லாம் என்னை உசுப்பி விட்டாங்க. உசுப்பி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆடு பற்றிக்கிட்டு வரையிலே வந்து கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீ அவனை கூட்டிக்கிட்டு வந்து இந்த விளக்கை ஏற்று அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் பிறகு நான் வந்து குளிச்சுட்டு மாதேஷ் வாப்பா கோயிலுக்கு போகலாம்னு கூப்பிட்டு வந்து இந்த விளக்கை ஏற்றிருக்கிறேன். எங்கள் கிராமம் 5 கிராமமும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். இது எதுக்காக என் கல்லில் பட்டுச்சு, என்னை எதுக்காக இப்படி வந்து ஏற்ற சொன்னான்னு எனக்கு தெரியாது. சிவபெருமா என்னை கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்லியிருக்காக நான் ஏற்றிருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய சிவபெருமானும் இவ்வளோ ஒரு பக்தியாக இருப்பேன். நான் சாமியெல்லாம் கும்பிடுவேன், பக்தியாக இருப்பேன். நான் எனக்கு வந்து இப்படி சொல்லுவான்னு நான் நினைக்கல. நன்றி, வணக்கம்.